ஹலோ, வெல்கம் டு கீது ஸ்வீட் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த ஒன் டே வ்ளாகில் வந்து மார்னிங் 4 AM to 10 PM வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். ஹேர் க்ரோ ஆயில், அப்புறம் நிறைய ரெசிபீஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் டே தான் அன்றைக்கி, ஒர்க்கிங் டே தான். ஸோ அன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு சமையலுக்கு வந்தாச்சு. சமையல் வந்து அவரைக்காய் சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பருப்பெல்லாம் போட்டுட்டு காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்குற ஷிங்க்கு ரொம்ப அடைச்சிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஷிங்க்கெல்லாம் அடைச்சிட்டு ஒரே தண்ணியெலாம் வெளியிலேயே வந்து ஆரம்பிச்சிடுச்சு. சரி கடகடனே ஹேமந்துக்கு மட்டும் பீட்ரூட் பொரியல் கொஞ்சமாக பண்ணிவிட்டு ரசம் சாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா திருப்பியும் கிச்சனில் ஃபுல்லாக எல்லாம் துடைச்சிட்டு ஷிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பவும் குளிச்சுட்டு வந்து தான் சமையலுக்கு வந்தேன். ஸோ ரோஹித்துக்கு 9:30க்கு தான் அதுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் சட்டி வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. விளக்குக்கு வாங்கும்போது, கார்த்திகை தீபத்துக்கு வாங்கும்போது கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கஞ்சி கடிச்ச தண்ணி இருந்தால் ஊற்றி வைங்கன்னாங்க. நான் குக்கரை தான் மோஸ்ட்லி வைக்கிறதுனால அரிசி கழுவின தண்ணி இருந்தால் அதை ஊற்றி வைங்கம்மா 2-3 நாளைக்கு அப்படின்னாங்க. சரி அதை தான் ஊற்றி வச்சிட்ருந்தேன். நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிளான் கொலாப்ஸ் ஆகிட்டாலே ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஷிங்க் அடைச்சிக்கிட்டு நம்மளை பிரச்சனை பண்ணிடுச்சு. திடீர்னு தண்ணியெல்லாம் வெளியில் வரவே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் நம்ம தான் செய்யணுமேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கடகடன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணல. சரி சமையல்லாம் முடிச்சுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கையோட அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஆயில் பாட்டில் வந்து 2-3 நாளாகவே வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி அதை சுடு தண்ணியை போட்டு க்ளீன் பண்ணணும்னு ஆயிடுச்சு. எல்லா வேலையுமே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடு வந்துடும். க்ளீன் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாலே போதும், அதை ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா பையாக செஞ்சுட்டே இருப்போம். சரி ஆயில் கேன்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சிட்டா அப்படின்ட்டு. மழை காலத்துக்கு நம்ம கீழே வச்சோன்னா அது ஈரம் காயவே மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். ஒன்ஸ் க்ளீனிங் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா அதை யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒன்று ஒன்றா அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு தான் தோணும். சரி தோட்டத்தில் வந்து ஒரு வாரம் போல் ஆகிடுச்சு, தண்ணி விடுற வேலையே இல்லை மழை பெய்யறதுனால. சரி ரொம்ப குப்பையாக இருக்கேன்னு கீழே போயிருந்தேன். அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சாமந்தி பூ பார்த்தா நல்லா அழகாக நிறைய மொட்டு விட்டுட்டு இருந்தது. வாடி போயிருந்தது. மழை ஒன்று வந்தாலே போதும், என்ன தான் நம்ம மாங்கன்னு தண்ணி விட்டால் கூட ஒரு மழை வந்தாலே போதும், செடியெல்லாம் நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக வளர்ந்து வந்துடும். அது பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. மருதாணிலாம் இருந்தது, அதெல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தேன். ஏர் ஆயிலுக்கு கையோட பறித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கீழே போயிட்டு வரத்துக்குள்ளே மிஷினில் துணியெல்லாம் நின்றுடுச்சு. சரி அதெல்லாம் போய் மேலே காய வச்சுட்டு வரலாம் அப்படின்னு. மழை எப்போ வருதுன்னே சொல்ல முடியல. நல்ல வெயில் காயுது, திடீர்னு மழை இருட்டிக்கிட்டே வந்துடுது. சரி அதனால் ஃபஸ்ட்டு காலையிலேயே போய் போட்டுட்டு வந்துடலாம். காயிற வரைக்கும் ஒரு 1 ஹவராது காயட்டும், 2 ஹவராது காயட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபார்மசிக்கு கிளம்பிட்டேன். ஒரு 10:30 மணி போல் ஆகிடுச்சு இன்றைக்கி. சரி கடகடன்னு ரெடி ஆகிட்டு ஃபார்மசிக்கு கிளம்பியாச்சு. 2 மணி போல் வந்தோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போதே காஃபி தூள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். காலையில் எழுந்துக்கும் போது காஃபி தூள் இல்லை அப்படின்னா டென்ஷன் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். பசங்களும் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவங்களுக்கும் பால் கலந்து கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. காலையில் வச்ச இட்லி இருந்தது, அதையே இட்லி பொடி தடவி கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தாலும் பிஸ்கெட்டு அது இதுன்னு சாப்பிட்றத விட இது நல்லது இல்லையான்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலை ஹோம்ஒர்க் பண்ணுறது படிக்கிறதுன்னு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் எனக்கு துணி மடிக்கிற வேலை இருந்தது. சரி அதையும் மடிச்சுக்கிட்டே அவங்க படிக்க வைக்கிறதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்.
கையோட மடித்ததெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டா தான். இல்லை அப்படியே போட்டு வச்சோனாலே சோம்பேறித்தனம் வந்துடும். சரி அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே இட்லி பொடியும் ரசப்பொடியும் காலி ஆகிடுச்சு. சரி டைம் கிடைக்கும் போது அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட்லி பொடி வறுத்து அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் ரசப்பொடி அதே ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இந்த ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். ஹேர் ஆயில் இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். சரி நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா சோளா பூரியும் சன்னா மசாலாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன். சன்னா வந்து நான் 4 நாள் முன்னாடி தான் வந்து ஊற வச்சுருந்தேன் வறுவல் பண்ணுறதுக்கு. சரி அதுக்கு அப்போவே கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரவுட்ஸ்க்காக போட்டு வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி பண்ணலான்னு. எப்போ பார்த்தாலுமே ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சன்னாவோ பட்டாணியோ ஏதாவது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு வச்சுருவேன். அதை இந்த மாதிரி நம்ம டின்னருக்கு போட்டு செஞ்சோன்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. தனியாக வேக வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தது டிஃபன் பாக்ஸ்லாம் இருந்தது, கப்ஸு காஃபி கப்ஸ் அதெல்லாம் மொத்தமாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு டின்னருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த ஹேர் ஆயில் வந்து நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட்டு. சரி அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மருதாணி மட்டும் நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு. செம்பருத்தி இலை வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். கருவேப்பிலை வந்து காய்க்காரங்க கிட்ட கொடுத்து கேட்டு வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் கத்தாழையும் நம்ம வீட்டிலேயே தான் இருக்குது. 2 கைப்பிடி அளவுக்கு வந்து நான் செம்பருத்தி இலை போட்டுக்கிட்டேன். நம்ம ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவோம்ல அந்த இது தான். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கிட்டேன். 1 கைப்பிடி அளவுக்கு வந்து மருதாணி போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலையும் வந்து 1 கைப்பிடி அளவு தான். இந்த சோத்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து அலோவேரா. அது வந்து சின்னதாக 2 துண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த ஓரத்தில் இருக்க அந்த முள்ளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். சீவிக்கிட்டேன் அப்படியே ஓரமாக. அப்படியே தோலோடையே போடலாம். அந்த ஜெல்லை மட்டும் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரமாக இருக்கிறது மட்டும் முள்ளெல்லாம் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நான் எடுத்து கட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் நாட்டு நெல்லிக்காவும் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அவங்க வீட்லேயே சின்ன சின்னதாக நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அதை கட் பண்ணவே முடியல. சரி கடைசியாக வந்து அதை அரைச்சி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அது கூட வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் எடுத்துக்கிட்டேன். சும்மா நம்ம இடிச்சிட்டு சும்மா கல் வச்சு இடிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இடிச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4 வெந்தயம் போல் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது தலைமுடிக்கு. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா நைஸாக நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து நெல்லிக்காய் மட்டும் நான் தனியாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே. நான் 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் காச போகிறதுனால இந்த இரும்பு கடாய் தான் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே இதில் தான் நான் காசுவேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து நான் கங்கையம்மன் கோயிலாண்ட காயெலாம் வாங்குவேன்ல, அங்கே தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ 1 லிட்டர் வந்து 180 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுதான் 2 வாட்டர் பாட்டிலில் தான் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டேன் கடாயில். லைட்டாக சூடானா போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. அது சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த விழுதை வந்து இதில் போட வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுட்டு அப்புறம் இந்த நெல்லிக்காவையும் நான் அரைச்சி போட்டுட்டேன். அப்படியே அந்த கொட்டையோடையே தான் அரைஞ்சிடுச்சு. தனியாக எடுக்க முடியல, அது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அப்படியே அரைச்சி போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த எண்ணெய் வந்து நல்லா காச வந்து பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ்லாம் இறங்கி அந்த எல்லா இலைங்களோட எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா க்ரீனிஷாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா காசணும். எண்ணெய் காயறதுக்குள்ளே டின்னருக்கு வந்து சோளா பூரியும் சன்னாவும் சொல்லியிருந்தேன் இல்லையா, சரி அதை வந்து பிசைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் தான் பண்ணேன்னா, மைதா மாவுலாம் அவ்வளோவா சேர்த்துக்கிறது கிடையாது. கோதுமை மாவுலே பண்ணலான்னு சொல்லிட்டு அதை மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு சர்க்கரை மட்டும் தான் போட்டு எண்ணெய் தடவி பிசைஞ்சு வச்சுட்டேன். சைட் பை வந்து குக்கரில் வந்து சன்னாவும் வேக வச்சு எடுத்தாச்சு. நான் ஒவ்வொரு வாரமும் இந்த சன்னா ஊற வைக்கும் போதும் ஏதாவது இப்போ போன வாரம் வந்து சுண்டல் மாதிரி தாளித்து விட்டேன், வரல் மாதிரி.
வறுவல் மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்காய் வறுவல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அன்றைக்கி வந்து கொஞ்சமாக எடுத்து நான் ஸ்ப்ரவுட்ஸ்க்காக போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்ப்ரவுட்டட் சன்னா தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்குள்ளே எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா க்ரீனிஷ் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து நான் வெத்தலை மட்டும் ஒரு 3 வெத்தலை போல் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்படியே கிள்ளி போட்டுக்கிட்டேன். எதுக்குன்னா மருதாணி வந்து சில நேரத்தில் எனக்கு கோல்ட் ஆகும். அதுக்காக நான் இதை போட்டுட்டேன். அப்படி போட்டோன்னா நமக்கு வந்து கோல்ட் ஆகாமல் இருக்கும். கடைசியாக இறக்கும்போது இதை போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதான். சூப்பரான எண்ணெய். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டிலில் ஊற்றணும். அப்படியே வச்சுட்டேன்னா ஆறுனதுக்கப்புறம் நைட்டு வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருக்கிறதுனால எனக்கு 2 வேளை வந்து துணி துவைக்கிற வேலை இருக்கும். அதனால் ஈவினிங் அவர் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு போனதுக்கப்புறமா இந்த துணியும் போட்டு மிஷினில் போட்டு காய வச்சுட்டா தான் மறுநாள் காலையில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேலை சேர்த்து வச்சோன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டேன். குக்கரில் வந்து சன்னா வேகிறதுக்குள்ளே நான் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வெங்காயம், ஒரு 5 தக்காளி, 7, 8 பல்லு போல் பூண்டு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுது போட்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், கொஞ்சமாக சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். கடைசியாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு இந்த வேக வச்ச சன்னாவையும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி தான் கொஞ்சமாக கையில் நுணுக்கி போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து தூவி இறக்கியாச்சு. அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா ரெடி. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. நான் கிரேவி ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாமியார் வந்து பூரி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த பக்கம் எண்ணெய் வச்சாச்சு. சப்பாத்தி, பூரி அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க தான் தட்டி கொடுப்பாங்க. சொன்னால் வேண்டான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஸோ கடகடன் பூரியும் போட்டு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் டின்னர் கொடுத்துட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஃபார்மசிக்கு கிளம்பிட்டேன். நைட்டு ஃபார்மஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு காலையில் வந்து ஊற்றிக்கலாம் பாட்டில்லன்னு வச்சுட்டேன். பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து இந்த கருங்காலி பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தாங்க. அந்த மூலிகை கடையில் கிடைக்கும். அதாவது நம்ம தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப முடி உதிர்வது குறையும் அப்படின்னு சொன்னாங்க. எண்ணெய் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இதெல்லாம் பாட்டிங்கெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பசங்களுக்குலாம் இதை தான் செய்வேன் அப்படின்னாங்க. இந்த எண்ணெயில் தான் போட்டு வைப்பாங்களாம். சரி அதே தான் நானும் போட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டாச்சு அதில். இது வந்து எனக்கு ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு வரும். நான் டெய்லியுமே தடவிப்பேன். அதுவும் தலை குளிக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக இதை நல்லா ஊற வச்சுட்டு மசாஜ் பண்ணி சீயக்காய் போட்டு குளித்தோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிஷ்னருக்கு கூட அது நல்ல கண்டிஷ்னராக இருக்கும். முடி நல்லா ஷைனிங்காக நல்லாவே இருக்கும். நல்லா கண்கூடாக பார்க்கலாம் வளர்கிறத. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல விலாகில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.